பரீட்சித்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேண்டி என் குழந்தைக்கு அவன் துரோணருடைய பிள்ளை அஸ்வத்தாமன் பானம் போட்டுட்டானே, கிருஷ்ணா நீ கிளம்பிட்டியே, துவாரகா வாசின்னு நீ கிளம்பிட்டியே, யுத்தமெல்லாம் முடிஞ்சு விட்டுன்னு கிளம்பிட்டியே, இந்த வம்சத்துக்குன்னு இருக்க குழந்தை ஒரு குழந்தை தானே, அந்த குழந்தைய நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு உன்னை சரணாகதி பண்ணுறேன், என்னுடைய குழந்தைய காப்பாற்று காப்பாற்றுன்னு அதர்றாள் உத்தரை. அந்த உத்தரையினுடைய பிரார்த்தனையை ஏற்றுன்றதான பகவான் கண்ணன் அப்படி உள்ள வந்து இந்த குழந்தைய காப்பாற்றணுமே, அவன் அந்த பொசுக்கக்கூடிய ஒரு அந்த பானத்தை விட்டுட்டானே, அந்த குழந்தைய பொசிக்கிட போகிறதுன்னு தான் உள்ளே போய் இந்த கர்ப்பத்துக்கு சிசுக்குள்ளே உள்ளே போய் இந்த கர்ப்பத்து மேலே படாதபடி சுற்றி சுற்றி வந்து காப்பாற்றுறானோ. யாராவது போகுமா? மலமூத்திராதி பாகங்கள் இருக்கக்கூடிய இடம்தான் இது. அந்த குழந்தைய சரணாகதிக்காக காப்பாற்றணுமேன்னு தான் உள்ளே புகுந்து அப்படியே காப்பாற்றுறானோ. அந்த குழந்தைய காப்பாற்றுறான், அந்த குழந்தைய வெளியில் கொண்டு வரான். வெளியில் கொண்டு வந்தோடனே அந்த குழந்தை உயிரோடு பிறக்கும்படியா அப்படி ஆக்குறான் அனுகிரகத்தினால அப்படின்னு. அந்த பெருமாள் வேற யாரும் இல்லைன்னார் பெரியாழ்வார் சொன்னார். உத்தரைதன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளன் உரையும் கோயில், உத்தரைதன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளன் உரையும் கோயில், பத்தர்களும் பகவர்களும் பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும் சித்தர்களும் தொழுதிரஞ்சி திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே, சித்தர்களும் தொழுதிரைஞ்ச திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே. எல்லாரும் கொண்டாடும்படியாக மைத்துணன்மார் காதலியை மயிர் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கி. பெரியாழ்வாருடைய பாசுரம். உத்தரைதன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளன் உரையும் கோயில். அந்த உயிரை கொடுத்த உயிராளன் வேற யாரும் இல்லையா, நம்ம ரங்கநாதனம். இங்க படுத்துட்டு இருக்காரே அவர் தானா. உரையும் கோயில், பக்தர்களும் பகவர்களும். பக்தர்கள்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள், பெருமாளை சேவிக்கிறோமே பக்தர்கள். பகவர்கள் அப்படின்னா பாகவதாள். பாகவதாள் சுற்றி சுற்றி ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்கா இல்லையா? பாகவதாள் பெருமாளை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்கு தானே இங்கே இருக்காவா, இல்லாட்டா எங்கே வேணாலும் இருப்பாள். பகவர்களும் பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும். முனிவர்கள்லாம் இருந்து பெருமாளை சேவிக்கிறார் இல்லையா? ஆழ்வார்கள்லாம் தமிழ் முனிவர்கள் இல்லையா? அவர் ரங்கநாதனை பற்றி பாடினார் இல்லையா? பதின்மர் பாடிய பெருமான்னு சொல்கிறார் இல்லையா? பழமொழிவார் முனிவர்களும் பரந்த நாடும் சித்தர்களும். சித்தர்களும்னா சிஷ்டாச்சாரம் உடையவர்கள். கொள்ளிடத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறது, அனுஷ்டானம் தவறாத சமய நீதியா சாது விருத்தியா சமேதம், எந்தெந்த காலத்தில் எந்தெந்த அனுஷ்டானம் பண்ணணுமோ அனுஷ்டானம் பண்ணக்கூடிய பரம யோகிகள், அனுஷ்டான பரர்கள், அவள்லாம் கூட பெருமாளுக்கு சேவிக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்தே இருக்காளாம். சித்தர்களும் தொழுதிரைஞ்ச. பெருமாள் இப்போ எப்படி இருக்காராம்? திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே. அப்படியே கப்பலில் போயிட்டே இருக்கான். இது எந்த துறைமுகம்னு தெரியலையே அப்படிங்கும் பொழுது அந்த துறைமுகத்தில் ஒரு லைட் ஹவுஸ் அப்படி அடிக்கிறது இல்லையா? இது பூம்புகார், இந்த நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கள் அப்படின்னு லைட் ஹவுஸ் அப்படி அடிக்கிறது. சுற்றி சுற்றி இருக்க அந்த ஊர் தெரிஞ்சுக்கிறானே கப்பல்காரன். அந்த மாதிரி உலகத்தில் பூர்த்தியாக இருக்கிறவாளுக்கெல்லாம் நான் இருக்க காப்பாற்றுறேன்னு சொல்லும்படியா ரங்கநாதன் ராஜகோபுரத்துக்கு கீழே ஆச்சரியமாக அதை பெருமாள் காவேரி கரையில் மணல் திட்டுக்கு ஆசைப்பட்டு பெருமாள் சேனிச்சுட்டு இருக்காராம். திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே அப்படின்னு அனுபவிச்சா இல்லையா? அப்போ என்னன்னா கர்ப்பஸ்ரீமான் அந்த பிரகல்லாத ஆழ்வான் வெளியில் வந்த பொழுது கடைசி வரைக்கும் அவனை மாற்ற முடியலையே. அப்பாவே எவ்வளவோ பண்ணி கூட மாற்ற முடியலையே. திருடபக்தியாக இருந்தான். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பிறக்கும் பொழுதே. அதனால தான் தொண்டரப்படி ஆழ்வார் சொல்கிற, நீங்கள் பெருமாளை சேவிக்கோ, ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு பெருமாளை சேவிக்க வேண்டாமா? பெருமாளுடையதான பெருமாளை பிரதட்சணம் பண்ண வேண்டாமா? அதனால் நீங்கள் கர்ப்பஸ்ரீமானா ஆகணுமே, நீங்கள் அதுக்காகவாவது பெருமாளை சேவிக்க வேண்டாமா? நல்ல வழி போக வேண்டாமான்னு நமக்கு உபதேசம் பண்ணுறார் திருமாலையில். அதனால் இப்படி பிரகல்லாத ஆழ்வான் எப்படியோ அதே மாதிரி ஆண்டாள் பரிமளிக்கிறாளாம். பிஞ்சாய் படுத்தாளே ஆண்டாளை அப்படின்னு. ஆண்டாள் மற்றவாள்லாம் உபகரணம், அதாவது உதாகரணம் காட்டும்படியாக எழுந்தருளி இருந்தவள் ஆண்டாள். எல்லாரும் காட்டுறாளாம் இவை ஆண்டாள் மாதிரி இருக்கணும்னு. ஏன்னா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னு கேள்விப்பட்டிருப்பேன். திருக்கோளூர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயமா சொல்லிகிட்டே வர அந்த பெண் பிள்ளை
சொல்லும் பொழுது மூன்றெழுத்தை சொன்னேனோ க்ஷத்ரபந்து